குட் மார்னிங். ஹேப்பி மண்டே. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் எடுத்தது. ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தனால அதிகமாக நான்வெஜ் எடுக்காமலே இருந்துகிட்ருந்தோம். அப்புறம் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணோன்னே அங்கே அவங்க நான்வெஜ் பற்றி பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நெக்ஸ்ட் எப்போ செய்வோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் எடுத்து செஞ்சுருந்தேன். சிக்கன் சிந்தாமணி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அதில் போட்டிருந்த மசாலானால டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் சிந்தாமணிக்கு நம்ம வந்து குக்கரில் விசில் விட மாட்டோம். பட் நான் இதுக்கு குக்கரில் விசில் விட்டு வச்சுருந்தேன். ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பதில் நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வரமிளகா வந்துட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் போட்டிருந்தேன். சிந்தாமணிக்கு வந்து எப்போவுமே விதை இல்லாமல் தான் போடுவோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இதை. நல்லெண்ணெயில் செஞ்சுருந்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அப்புறம் சிக்கன் சிந்தாமணியில் வந்து நம்ம வந்து மசாலா ஜாஸ்தியாக சேர்க்காததுனால மைல்டாக அந்த சிக்கன் ஸ்மெல் அடித்த மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் இது 2மே கலந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வினிகர் இல்லாட்டி தயிர் ஊற்றி நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். சிக்கனும் நல்லா சூப்பர் க்ளீனாக கிடைக்கும். வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா ஆரஞ்சிஷ்ஷாக வர மாதிரிக்கு வதக்கணும். அப்புறம் லேசாக மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும் வெங்காயம் எல்லாம். நெக்ஸ்ட்டு கழுவின சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தண்ணி ஊற்றாமலே கிளறி விட்டுட்டுருக்கணும். நான் வந்துட்டு தண்ணி ஊற்றாமலே கிளறிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி பிரித்து கொடுக்கும். தண்ணி வரும் நம்ம வேக வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி அதுலேருந்து பிரியும். ஸோ நான் வந்துட்டு சிம்மில் வச்சு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஏன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்கன்லேருந்தே பிரிஞ்சு வரும். தண்ணி ஊற்றாமலே விசில் விட்டு எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் குயிக்காக வெந்திருந்தது. எனக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. அப்புறம் மசாலாவுக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி மசாலா வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு பேக்கெட் இருந்துகிட்டே இருந்தது. சரி அது இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நான் அதை போட்டுட்டேன். ஒரு ஃபுல் பேக்கெட்டில் வந்துட்டு ஒரு 1/2 பேக்கெட் கிட்ட போட்டிருந்துருப்பேன். அது வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்திருந்தது. நம்ம இதுவே கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் நைட்டு வரைக்கும் நல்ல கிரேவி மாதிரி நமக்கு நிறைய கிடைக்கும். இது நான் சும்மா ரசமும் இந்த சித்தாமணி சிக்கனும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இது எல்லாத்துக்குமே செய்ய தெரிஞ்சிருந்தது தான். பட் இதில் என்ன அப்படின்னா நான் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி மசாலா சேர்த்துருக்கேன். இது மட்டும் தான் இதில் டிஃப்ரென்ஸு. டேஸ்ட் எல்லாமே நல்லா வந்திருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டே 1 ஆஃப் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துட்டு வெயிட் லாஸ் என்ன ட்ரை பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆப்பிள் சிட்ரு வினிகர் மட்டும் நான் எடுக்கலை. அதுவும் கரைஞ்சிருக்க தண்ணியும் கொஞ்சம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து வெயில் சீசனாக இருந்தது. ஸோ வயிற்றில் எதுவும் புண்ணு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி நார்மலாக ரெகுலராக எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் அளவு கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா காலையில் சாப்பாடு எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிருச்சு. மத்தியானம் சாப்பாடுமே குறைஞ்சிருச்சு. அதுலேயுமே நிறைய வெயிட் லாஸ் ஆகிருக்கு எனக்கு. தேங்க்யூ.